ஒரு ரசூல, அல்லாஹுவினுடைய திருத்தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதில் ஒருவர் குரானை பின்பற்றுகிறார், அல்லாஹுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டார். ஆனால் நபியினுடைய ஹதீஸை, நபியினுடைய நபிமொழிகளை அவர் கண்டும் காணாமல் விட்டுவிட்டார் என்றால் அல்லாஹு தனக்கு கட்டுப்பட்டதை கூட அவருடைய அந்த கட்டுப்படுதலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதே போல வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்தூஸ் ஸக்கா, தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், இன்னும் ஜக்காத்தையும் நீங்கள் கொடுத்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒருவர் தொழுதார், ஒரு பெரிய செல்வந்தர், தொழுகையில் கரெக்டாக இருந்தார், 5 வேளை தொழுகையை சரியாக தொழுதார். ஆனால் ஜக்காத் வருடம் கணக்கு பார்த்து ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வரியை அவர் தடுத்து விட்டார், அதை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவரின் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா அகீமுஸ் ஸலா, தொழுகை எப்படி அது நேரத்துக்கு தொழுவது கடமையோ அதே போல் ஆண்டுக்கு ஒரு தடவை அவருடைய பொருளாதாரத்திலிருந்தும் ஏழைகளுக்கான வரியை ஜக்காத்தை கொடுக்க வேண்டியதும் கட்டாய கடமை. அப்போ ஒன்றை விட்டுவிட்டால் மற்றொன்று என்ன செய்யாது, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும்.